அறுசுவையுடன் ஆரோக்கியமும் கூடிய ஸ்ரீ பூர்ண வாழைப்பூ ஊறுகாய். வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சிக்கன் ஷவர்மா எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஈஸ்ட் எடுத்திருக்கேன், சர்க்கரை கொஞ்சம், சிக்கன் ஒரு 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு கோஸு, கேரட்டு, கேப்சிகம், ஆனியன் எடுத்திருக்கேன். அப்புறம் வெறும் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது இட்டாலியன் சீசனிங்கு, கரம் மசாலா, கார்லிக் பவுடர், சால்ட்டு, பெப்பர், லெமன் ஒரு ஹாஃப் லெமன் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மேரினேஷன். இந்த சிக்கன் எல்லாம் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அதுக்கு வெறும் சில்லி பவுடர், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், இந்த இட்டாலியன் சீசனிங் இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, கார்லிக் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். கார்லிக் பவுடர் இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தயிர் ஒரு 2 ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இதை ஊற வைக்கணும். போன்லெஸ் சிக்கனாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை ஒரு 1/2 hour அப்படியே வச்சுடுங்க. கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிக்கோங்க. பீட்டா பிரெட் ரெடி பண்ணுறதுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் ஈஸ்ட்டில் ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெதுப்பாக இருக்க தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் வெதுப்பாக இருக்க தண்ணி தான் இந்த ஈஸ்ட்டுக்கு. அது போட்டால் தான் ப்ரெட்டு நல்லா உப்பி வரும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பீட்டா பிரெட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். இதில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். மாவு ரெடி பண்ணி ஒரு 2 hours நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சோடனே இந்த மாவை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். இப்போது மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இது ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் க்ரஸ்ட் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். அதுலேயே அது நல்லா வெந்துடும். ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. 2 hours கழிச்சு இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் சப்பாத்தி மாவு அளவு இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு மெலிசாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஃபோக் வச்சு இப்படி சும்மா குத்தி வச்சுக்கோங்க. இது பீட்டா பிரெட்டுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப தீயாமல் ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். பேன் ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனோடனே ஒரு சைடு வெந்தோடனே திருப்பி போட்டுக்கணும். இந்த மாதிரி 2 சைடும் குக் ஆனோடனே எடுத்துருங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் பீசஸ்லாம் இதில் போட்டுடுறேன். இது கூட ஒரு 1/2 ஆனியனு, கேரட்டு, கோஸு, கேப்சிகம், கொஞ்சம் கொத்தமல்லி ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட்டு. இது கூட மைனஸ் கொஞ்சம். இப்போது கொஞ்சம் மைனஸ், கொஞ்சம் சில்லி சாஸ், அந்த சாலட் இருக்குது, பீட்டா பிரெட் இருக்குது. இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மைனஸ் போட்டுக்கோங்க.
அது மேலேயே கொஞ்சம் மைனஸு. இப்போது இந்த சிக்கன் சாலடை மைனஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இதை இந்த பட்டர் பேப்பரோடு சேர்த்து சுற்றணும். நல்லா டைட்டாக சுற்றுங்க. சிக்கன் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. வெஜிடேரியன்ஸாக இருந்தால் சிக்கன் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணி இந்த ஷவர்மா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ. Sri Purna Banana Health Mix, 100% natural. A complete food for a perfect breakfast.